கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் அடியனையும் பிள்ளைகளையும் உங்கள் யாவரையும் இதுவரைக்கும் பாதுகாத்த கிருபைக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நான் போடுகிற இந்த வசனம் பைபிள், பிஹோல்ட் ஐ பிரிங் லைஃப் எட்டர்னல், இதோ நான் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறேன். பைபிளை பற்றி, பைபிளுக்குள்ளே இருக்க வசனங்களை பற்றி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரக்குள்ள கிருபையை தேவன் தந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி சொல்ல போகிறது அபிஷேகத்தை பற்றி பல அபிப்பிராயங்கள் இருக்கோ இல்லையோ, பல விதமான சம்பவங்கள், பல ப்ராக்டிஸ், பல காரியங்கள் அப்படி இருக்குது. அப்போ அபிஷேகம் உண்மை, சத்தியம், அது ரொம்ப கரெக்டு. அபிஷேகம் கிடைக்கணுனாலும் நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக ஜீவிக்கணும். அது இருந்தால் தான் அபிஷேகம் நமக்குள்ளே நிலச்சிருக்கும். அதுக்கு அபிஷேகத்தை பற்றி உள்ள வசனங்களும் நமக்கு சரியான ஒரு புரிதலாக இருக்கணும். இப்போது பள்ளிக்கூடம், காலேஜு, யூனிவர்சிட்டி, இந்த மாதிரிப்பட்ட கல்யாணங்கள், இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள்லாம், அந்த மாதிரிப்பட்ட இடங்கள்லாம் பட்டமளிப்பு விழான்னு கொண்டாடுவாங்க. அந்தந்த வருஷம் உள்ள அந்த பாடங்களை படித்து அதில் குவாலிஃபைடு, அதில் தகுதியான பிள்ளைகளுக்கு பட்டம் கொடுப்பாங்க. எம்ஏ, பிஏ பட்டம், எம்ஏ பட்டம், எம்ஃபில் பட்டம், பிஹெச்டி, டாக்டர் பட்டம், அப்படி என்னென்ன கோர்ஸ் அவங்க படிக்கிறாங்களோ அதுக்குள்ளே பட்டம் கொடுப்பாங்க. அப்போ சில யூனிவர்சிட்டியில் பட்டமளிப்பு நல்ல கிராண்டாக கொண்டாடி கொடுப்பாங்க. சில யூனிவர்சிட்டியில் சும்மா சாதா கொடுத்துருவாங்க. சில யூனிவர்சிட்டியில் நல்ல மதிப்புக்குள்ள ஆட்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து அப்படி கொடுப்பாங்க. அப்போது அது ஒரு குறிப்பிட்ட வயசில் தான் அது கிடைக்கும். இப்போ எம்ஃபில் பட்டம், பிஹெச்டி பட்டம்லாம் 5 வயசு பிள்ளைக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த மாதிரி இருந்தால் தான் கொடுப்பாங்க. 10 வயசுக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ சில பிள்ளைகள் நல்ல திறமை, நல்ல அறிவுள்ள பிள்ளைகள் சில வித்தியாசமான பட்டங்கள் வாங்குது. அது வேறு காரியம். அப்போது ஒரு பிள்ளை இருக்குது, ஒரு பையன் இருக்கான். குறிப்பிட்ட வயசில் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. நம்ம நாட்டு சட்டப்படி உள்ள வயசு அதை அனுசரித்து தான் பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்ய முடியும். அதோட குறைஞ்ச வயசில் கல்யாணம் செய்தால் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டுட்டு போயிடும். அப்போ அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. நம்ம நாட்டு சட்டத்துக்கும் கீழ்ப்படியணும், வேத வசனங்களுக்கும் நம்ம கட்டாயம் கீழ்ப்படியணும். அப்போது திறமை உள்ளவங்களுக்கு, இப்போ ஒரு அப்பா தொழில் செய்கிறாரு, நிறைய கோடிக்கணக்கில் வருமானம் வரக்கூடிய ஒரு பெரிய தொழில்னு சொன்னால் அந்த பையனை பழக்க வைப்பாங்க. சின்ன பிள்ளையிலேருந்தே பழக்க வச்சு சொல்லி கொடுத்து திறமை வந்த பிறகு தான் அந்த தகப்பனுக்குள்ள அந்த தொழிலை அவங்ககிட்ட கொடுப்பாங்க. அந்த தொழிலை நடத்தக்குள்ள பொறுப்பை கொடுப்பாங்க. எங்கள் அப்பா டிரான்ஸ்போர்ட்டில் மெக்கானிக்காக சேர்ந்து ஃபோர்மேனாக வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனாங்க. அப்போது எங்கள் அப்பா பேர் வேதநாயகம், வீட்டில் பேர் செல்லம். அப்போது அங்கே டிப்போவில் போய் ராணித்தோட்டம் டிப்போ, அதுக்கப்புறம் கன்னியாகுமரி டிப்போ, மீனாட்சிபுரம் டிப்போ, அப்படி பல டிப்போவில் எங்கள் அப்பா வேலை பார்த்துருக்காங்க. அப்போ எங்கள் அப்பாவை அங்கே வேலை பார்க்க இடத்துல போய் எங்கள் அப்பா பேரை சொன்னால் ஒருத்தருக்கும் தெரியாது. செல்லம் சொன்னாலும் தெரியாது, வேதநாயகம் சொன்னாலும் தெரியாது. அது யார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எங்கள் அப்பாவுக்கு அங்கே ஒரு பேர் உண்டு, வைத்தியர், மோட்டார் வைத்தியர். எங்கள் அப்பா ஒரு முழு பஸ்ஸையும் அப்படி முழுசும் கலத்தி போட்டுட்டு ஒரு போல்ட் நட்டு கூட மாறாமல் அப்படியே சேர்த்து முழு பஸ் ஆக்கிடுவாங்க. அது எங்கள் அப்பாவுக்குள்ள திறமணி எல்லாருமே சொல்லுவாங்க. அப்பா கூட வேலை பார்த்தவங்க இப்போவும் நான் யாரையாவது வழியில் கண்டேன்னா அவங்க எங்கள் அப்பா செய்கிற வேலையை தான் இன்னும் சொல்லுவாங்க. அப்படி ஒரு திறமை எங்கள் அப்பாவுக்கு. அவங்க திறமையினாலே டாக்டர் பட்டம் கிடச்சிது. வைத்தியர்னால் டாக்டர் தானே, அப்போ வைத்தியர் பட்டம் கிடச்சிது. மோட்டார் வைத்தியர்னு தான் சொல்லுவாங்க. இப்போது கர்த்தர் தருகிற ப்ரமோஷன், இப்போ நம்ம கிறிஸ்திய ஜீவிதத்துக்குள்ளே வாரோம். இதுக்குள்ளே வந்த பிறகு நம்ம ஒன்றுனா நம்ம ஜெபம் பண்ணோம், வேதம் வாசிக்கும், கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிக்கும், ஒவ்வொரு வசனமும் வாசிக்கும்போது அதுக்கு கீழ்ப்படுகணும்னு கீழ்ப்படுகிறோம். அப்போ இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது கர்த்தர் நம்மளை கவனிச்சுட்டே இருப்பார். அப்போ கவனிச்சுட்டே இருக்கும்போது கர்த்தர் நமக்கு ஒரு ப்ரமோஷன் தருவார். அதுதான் அபிஷேகம். அப்போது நம்ம ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு ஆண்டவரை தேடி ஜெபம் பண்ணி நற்கிரியை செய்யணும். அப்போது கொடுக்குற இதில் நம்ம நல்லா இருக்கணும்.
இருக்கணும். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லார்ல, ஒரு பணக்காரன் வந்து அவர்கிட்ட கேட்பான், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன செய்யணும்? கற்பனையை கைக்கொள்ள. அதெல்லாம் நான் சின்ன பிள்ளையிலேருந்தே கைக்கொள்ள. அப்போது ஒரு குறைவு அவங்ககிட்ட, உனக்குள்ள எல்லாம் விற்று தரிசனன்னு கொடு, பின்னால் என்ன பின்பற்றிவா, அப்போ நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பொக்கிஷம் உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இது கொடுக்கறது அந்த மாதிரிப்பட்ட நம்ம நற்கிரியைகள் தான் நமக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட்டை ஆண்டவர்கிட்ட வாங்கி தரோம். அப்படி இருக்கும்போது நமக்கு அது அபிஷேகத்தை பெற்று தரும். இனி அபிஷேகம் கொடுக்கலாம், தகுதி தான் சொல்லிவிட்டு ஆண்டவர் தருவார். அப்போ யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசஸ்தலத்தையும் அதில் உள்ள யாவையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்துவாயாக. அப்போ மோசைக்கிட்ட தேவனாகிய கர்த்தர் சொல்லுது, வாசஸ்தலம்னா ஆலயம், அப்போ உள்ள ஆலயம் அதுதான், அதையும் அதில் உள்ள யாவையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்துவாயாக அப்படின்னு சொல்லுவார். அது பிறகு தகன பலிபீடம் அதன் சகல பணிமுட்டுகளும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்துவாயாக. ஆரோன் அவன் குமாரர் பெறும் அபிஷேகம் நித்திய ஆசாரியத்துவத்துக்கு ஏதுவாக இருக்கும். அப்போ இது இவ்வளோ இந்த அபிஷேகம் ஆண்டவர் வந்து ஆசரிப்பு கூடாரத்தை பரிசுத்தப்படுத்த சொல்லார், அபிஷேகம் பண்ணி தகன பலிபீடம் அதெல்லாம் பரிசுத்தப்படுத்த சொல்லார். ஆரோனையும் அவன் குமாரரையும் நித்திய ஆசாரியத்துவத்துக்குன்னு பரிசுத்தப்படுத்த சொல்லுவார், அபிஷேகம் பண்ண சொல்லார். அந்த அவன் குமாரர் பெறும் அபிஷேகம் நித்திய ஆசாரியத்துவத்துக்கு ஏதுவாக இருக்கும். அப்போ இது ஒன்றும் சீக்கிரம் ஒழிஞ்சு போகக்கூடிய காரியமே இல்லை. பைபிளில் உள்ள வசனம் எல்லாமே நித்தியத்துக்குள்ளது, நித்திய ஜீவனுக்குள்ளது, நித்தியமாக ஜீவிக்கிறதுக்குள்ள காரியங்கள் தான் வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12-13 சாமுவேல் தைல கொம்பை எடுத்து தாவீதை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அப்போது சாமுவேல் வந்து தைலம் அந்த கொம்பில் வந்து தைலம் வச்சுருப்பாங்க, எண்ணெய் வச்சுருப்பாங்க. நாங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கோம். நாங்கள் சின்ன பிள்ளையில் கொம்புலெல்லாம் எண்ணெய் இருக்கும் வீடுகளில். அதுக்குன்னு ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி ஒன்று இருக்கும். ஸ்டாண்டில் அது எப்படியோ இருக்கும், அதில் ஒரு வட்டமாக ஒரு குழி போல் இருக்கும், அதுக்குள்ளே தான் வச்சு வைப்பாங்க. அதில் எண்ணெய் இருக்கும். அது எண்ணெய் எடுத்து தைலம்லாம் அதில் தான் இருக்கும். கொம்பில் எண்ணெய் பாட்டிலில் இருக்கும். இந்த தைலம் இப்போ சோமில்லைன்னா கைவலி கால்வலிக்கு போடக்கூடிய தைலங்கள்லாம் அந்த கொம்பில் தான் இருக்கும். அப்போ அதை எடுத்துகிட்டு வந்து தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவார். அப்போ தாவீதுக்கு ஒரு ப்ரமோஷன். அவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். அவருக்கு அந்த இடத்துல 8 குமாரர்னு இருக்கும் ஈசாய்க்கு. அப்போ அந்த நேரம் கடைசி மகனா இவ்வளோ பேர் தானே ஒவ்வொருத்தரையாக சாமுவேலுக்கு முன்னால் அவங்க பார வைப்பார். இவன் இல்லை, நான் இவனுக்கு முகத்தை பார்க்கல அப்படின்னெல்லாம் ஆண்டவர் சொல்லுவார். அது பிறகு சாமுவேல் கேட்காரு, இவ்வளோ பேர் தானே உனக்கு குமாரர்களை, இன்னும் ஒருத்தன் உண்டு, அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், அவனை வரவை. அப்போது தாவீது ராஜாவுக்கு ஆடு மேய்க்கிறதுலேருந்து ஒரு ப்ரமோஷன். ராஜாவா ஜனங்களை மேய்க்கணும். முதல்ல ஆடு மேய்ச்சார், அது பிறகு அவர் ஜனங்களை மேய்க்கக்குள்ளே அந்த ப்ரமோஷன் அவருக்கு கொடுத்தாரு. அப்போ அது தாவீது ராஜா சொல்லார் சங்கீதம் 23:5, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். அப்போது என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்புறம் சங்கீதம் 2:2 அவரை அண்டிக்கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது இந்த அபிஷேகம் வந்து 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சாமுவேல் தைல குப்பியை எடுத்து சவுல் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தஞ்செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்றான். அப்போ அந்த சவுலை அபிஷேகம் பண்ணும்போது, ராஜாவை அபிஷேகம் பண்ணும்போது தைல குப்பியை எடுத்து சவுலுக்கு தலைக்கு மேலே வார்த்தைன்னு தெளிவாக இருக்குது. தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா அப்படின்னு சொல்லார். அப்போ அபிஷேகம் வந்து எண்ணெயால், அபிஷேகம் எண்ணெயால் அல்லது தலையில் தான், வேறு ஒரு பக்கத்துலேயும் அபிஷேகம் கிடையாது. இப்போது புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்தாவியானவர் இறங்கினதும் அவங்க மேலே இறங்கினார். அக்கினிமயமான பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் மேல் வந்து காணப்பட்டது. அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அப்போ ஒருவேளை தொல்லையாக இருக்கலாம், தலையிலையாக இருக்கலாம், எங்கேயாவது அந்த மாதிரி அதை சொல்லியிருக்கு. அபிஷேகம் வந்து எண்ணெயாலையும் தைலத்தாலையும். இப்போது சிலர் வந்து எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்தில் உள்ள ஒரு காரியத்தை அது வந்து அபிஷேகத்துக்கு கணக்காக சொல்லுவாங்க.
ஆனால் அது அபிஷேகத்துக்கு கணக்கு இல்லை. அது நான் தெளிவாக சொல்லித்தரேன். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் 17ஆம் அதிகாரம் தண்ணீர், அந்த தண்ணீர் திரளான தண்ணீர், ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமா. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் இருக்குது. திரளான தண்ணீர்களை கண்டாயே அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்குது. 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் தெக்கோவார் இவர் அப்சலோம் இந்த தல்மாய் அந்த ராஜா கிட்ட போன பிறகு தாவீது ராஜா அவர் அப்படி மறந்துடுவார். அப்போ ஆனால் யோவாபுக்கு அந்த நேரம் அப்சலோமை திருப்பி கொண்டு வர ஆசை. அவர் தெக்கோவா ஒரு ஸ்திரீகிட்ட ஒரு உவமையை சொல்லி நீ இப்படி போய் ராஜாட்ட சொல்லி விடுவார். அதே போல் இவங்க ராஜாட்ட போய் எனக்கு பிள்ளைகள் 2 பேர் புருஷன் இறந்து போனால் அப்போ இந்த 2 ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டு அடி போட்டு ஒருத்தன் கொண்டு போட்டான். அப்போ இப்போ ஜனங்கள்லாம் அவன் சுதந்திரவாளனாயினும் அவனே நாங்கள் கொண்டு போடுவோன்னு சொல்லுவாங்க, என் பிள்ளைய காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ராஜாட்ட வராங்க. அப்போ அது யார் அவனை உத்தரம் பண்ண வந்தால் நீ என்கிட்ட கொண்டு வா அப்படின்னு ராஜா சொல்லுவார். அப்போ அந்த ராஜாக்கிட்ட இவங்க அப்படி தந்திரமாக பேசி அப்சலோமுக்கு காரியத்தை அப்படி புகுத்தி சொல்லுவாங்க. அப்போ சொன்னோன்னே ராஜாக்கிட்ட சொல்லுவாங்க, நாம் மரிப்பது நிச்சயம், திரும்ப சேர்க்கக்கூடாதபடிக்கு தரையிலே சோறுகிற தண்ணீரை போல் இருக்கிறோம். அப்போ நம்ம ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரரும் அல்லது நம்ம எல்லாரும் நம்ம தண்ணீருக்கு சமந்தான். அது அழகாக சொல்லுவாங்க, நாம் மரிப்பது நிச்சயம், திரும்ப சேர்க்கக்கூடாதபடிக்கு தரையிலே சோறுகிற தண்ணீரை போல் இருக்கிறோம். அப்போ நம்ம தான் தண்ணீருக்கு சமம். பரிசுத்தாவியானவர் தண்ணீருக்கு சமம் கிடையாது. இங்கே இந்த எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்தில் பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். எசேக்கியேல் தீர்க்க தரிசனம். எசேக்கியேல் நடந்ததை சொல்லலை, எசேக்கியேல் தீர்க்க தரிசனம். பின்னால் வரக்கூடிய காரியங்களை தான் ஆண்டவர் அவருக்கு தரிசனமாக காட்டி சொல்லிக் கொடுக்காரு. அப்போ அப்படி சொல்லிக் கொடுக்கல தான் எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்தில் அதுக்கு முந்தின அதிகாரம்லாம் அந்த தேவாலயம் கட்டுறது, அந்த ஆசாரியர் சமையல் பண்ணுறது, அப்படி பல காரியங்களும் வரும். 47ஆம் அதிகாரத்தில் பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. எங்கே பாய்ஞ்சது? தரையில். அது யாருக்கும் மேலேயும் பாயலை. அப்போ அந்த தண்ணீர் தரையில் பாயுது. அப்போ அந்த புருஷன் தமது கையில் ஒரு நூலை பிடிச்சிட்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாக இருந்தது. கணுக்கால்னால் நம்ம பாதம் அந்த அளவுக்கு கணுக்கால் அளவாக இருந்தது. அது பிறகு 1000 முழம் அளக்கும்போது அது முழங்கால் அளவாக இருந்து, அது பிறகு 1000 முழம் அளக்கும்போது அது இடுப்பளவாக இருந்தது. பின்ன 1000 முழம் அளக்கும்போது தண்ணீர் நீச்சலமும் நான் கடக்கக்கூடாத நதியுமாய் இருந்தது. அப்போது இதில் தண்ணீர் எங்கேருந்து புறப்படுது? தண்ணீர் வாசற்படியின் கீழிருந்து கீழ்ப்படிக்கு கீழிருந்து அந்த தண்ணீர் புறப்படுது. அப்போ அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால், தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஜனங்கள், அதுதான் இந்த தண்ணீர். அப்போ அவங்க இங்கேருந்து புறப்படுவாங்க. எங்கே போகிறாங்க? கிழக்க போகிறாங்க. கிழக்க கீழ்தேசம். அப்போது ஆபிரகாம் அவங்க பிள்ளைகளெல்லாம் கீழ்தேசத்துக்கு அனுப்பி விட்டுட்டாரு. ஈசாக்கை உபத்திரவம் பண்ணாமல் இருக்கு. அப்படி கீழ்தேசம் அந்த கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. அப்போ இந்த தண்ணி இவங்க இந்த கீழ்ப்படுகிற ஜனங்கள் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய முதல்ல என்ன கணுக்கால் அளவு, பிறகு முழங்கால் அளவு, இடுப்பளவு, பிறகு நீச்சல் ஆழம். அப்போ இது இந்த ஜனங்களுக்கு பெருக்கந்தானே ஒழிய ஆவிக்குரிய அபிஷேகம் கிடையாது. ஆவிக்குரிய அபிஷேகம் தலையில் தான் வரும். அபிஷேகம் ஒன்றா எண்ணெய். இங்கே எண்ணெய் இல்லை, தண்ணி அபிஷேகத்துக்கு சமம் கிடையாது. எண்ணெய் தான் அபிஷேகத்துக்கு சமம். தைலம்தான் அபிஷேகத்துக்கு சமம். இந்த எண்ணெய் இந்த தண்ணி அபிஷேகம் கிடையாது. இது ஜனங்களும் ஜாதிகளும்
பாஷைக்காரர் மாதிரி தெளிவாக அந்த 2 வசனத்துலேயும் சொல்லி தந்தேன். அப்போ இதை மாதிரி இந்த ஜனங்கள் வந்து பெருகும்போ என்ன அந்த சுற்றி உள்ள அந்த தண்ணீர் எல்லாம் நீச்சாலமும் கடக்கக்கூடாத நதியுமாக இருந்தது. மனுபுத்திரனே இதை கண்டாயான்னு சொல்லி அவர் திரும்ப நதியோரமாக திரும்ப நடக்க பண்ணார். அப்போ அந்த தண்ணி கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விழும். அப்போ அந்த தண்ணி அப்படியே போய் கடலில் விழுமா. துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள்னு எசாயாவில் ஒரு வசனம் உண்டு. அப்போ இந்த ஜனங்கள், இந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், கீழ்ப்படுகிற ஜனங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிஞ்ச ஜனங்கள், பலிபீடத்துக்கு கீழே இருந்து வரக்கூடிய இந்த ஜனங்கள் அங்கே போய் அவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லுவாங்க. யாருக்கு? துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்போது அவங்களும் மாறி ஒரு பெரிய ஜனக்கூட்டமாக வராங்க. அப்போ சம்பவிப்பது என்னவென்றால் 9ஆம் வசனம், இந்த நதி போகும் இடமங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமங்கும் யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அப்போது ஒரு மனுஷன் வந்து ஆண்டவருக்குள்ளே வரும்போது, ஒரு மனுஷன் இல்லை, நிறைய பேர் சேர்ந்து அப்படி ஆண்டவருக்குள்ளே வரும்போது அவங்க எங்கெங்கே போகிறாங்களோ அங்கே உள்ள ஆட்கள்லாம் பிழைப்பாங்களாம். அங்கே உள்ள ஆட்கள்லாம் நித்திய ஜீவனுக்கு வருவாங்க. அதுதான் இதுக்கு அர்த்தம். அப்போ இந்த வசனத்தை கை கொள்ளுவங்களால் எந்த சேதமும் யாருக்கும் வராது. அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அவங்க வந்து பிழைப்பாங்க. எப்படி பிழைப்பாங்க? நித்திய ஜீவனை பெற்று பிழைப்பாங்க. அதுதான் இதுக்கு அர்த்தம். அதனால் இந்த வசனம் வந்து பரிசுத்தாவியானவருக்கு அடையாளம் கிடையாது. தண்ணீர் வந்து தேவனுடைய பிள்ளைகள் அல்லது பொதுவாக ஜனங்கள், அதுதான் தண்ணீர் அடையாளம். அபிஷேகம் வந்து எண்ணெயும் தைலமும் தான். அது அந்த வார்த்தை இந்த அதிகாரத்திலே இல்லை. அதனால் இதை பற்றி இதை மாதிரி தப்பாக ஒதுக்கிறவங்க ஒரு துள்ளிடுவாங்க. இன்னும் அபிஷேகம் இப்படி வருது அப்படி வருதுன்னு இப்படி துள்ளிடுவாங்க, அப்படி துள்ளிடுவாங்க. அது அந்த நீச்சலாலம் சொல்லிட்டு அது நீச்சலாலம் அபிஷேகம் அப்படி வந்துட்டு இப்படி வந்துட்டுன்னு சொல்லுவாங்க. அபிஷேகமே இல்லை. இது வந்து ஜனங்கள் பெருகி வாராங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஜனங்கள் பெருகி வாராங்கன்னு தான் இதுக்கு அர்த்தமே ஒழிய இது வந்து ஆவிக்குரிய பரிசுத்தாவியின் அபிஷேகம் இல்லை. அபிஷேகம் வந்து எண்ணெயும் தைலமும் தான், தண்ணி கிடையாது. அப்போது இந்த நதி போகும் இடம் அங்குமுள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அப்போ நம்ம பிழைக்கணும்னா அந்த நதி நமக்குள்ளேயும் வரணும். இப்போ நிறைய பேர் ஆண்டவருக்கு பிள்ளையாக இருக்கிறாங்க, சத்தியத்தை சரியாக சொல்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, போதிக்கிறாங்க, அவங்க கீழ்ப்படுகிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வசனத்தை கேட்டு நம்மளும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கணும், நித்திய ஜீவனை நம்மளும் பெற்றுக்கொள்ளணும். அதுக்குள்ள காரியங்களும் ஆண்டவர் தாமே நமக்கு அதுக்குரிய ஞானத்தை தருவாராக. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அநேகர் மனம் திரும்பணும், தேவன் ராஜ்யத்துக்கு அநேகர் வரணும், அதுதான் ஆசை. Behold, I bring life eternal, BIBLE, Bible.